ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புதிய தகவல் ஒன்று. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியது, இந்த கோயிலுக்கு போகிறப்ப, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கிளம்புறப்ப வைக்கிறப்ப எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அது வேணுக்கு கீழே டயருக்கு கீழே வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சாமி கும்பிட்றப்போ எலுமிச்சம்பழம் அதை வச்சு கும்பிட்றதா இருக்கட்டும். இது அந்த காலத்துலேருந்தே மக்கள் ஆயிரம் வருஷ ஆண்டுகளை எலுமிச்சம்பழத்தை ஏன் தெய்வமாக வழிபடுறாங்கட்டா, அதில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக். எந்த ஒரு நகைச்சுத்தி வந்தாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வைக்கிறான். எலுமிச்சம்பழத்துலேருந்து எவ்வளோ ஒரு குணாசிகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடை கூட ஒன்று பார்த்தேன். எலுமிச்சம்பழத்தில் விம் சோப்புன்னு சொல்லி அதில் எலுமிச்சஞ்சாறு அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதில் அந்த எலுமிச்சஞ்சாறை புழிஞ்சிட்டு பாத்திரங்களை வளர்க்கணும்னா அவ்வளோ அதில் இருக்கிற கரைகளை பூராமே அழிச்சிடும், கிருமிகளை பூரா அழிச்சிடும். அதனால் எலுமிச்சம்பழம் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்குண்டு அந்த காலத்து மக்கள், இன்னமும் இந்த காலத்து மக்கள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க ஒன்று எலுமிச்சம்பழம். அதே மாதிரி எலுமிச்சம் ஜாரை குடித்தோம்னாலும் உடம்புல வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது பூராமே கொஞ்சம் நிற்கும். ஓரளவுக்கு நிற்கும்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நிற்கும், கேட்கும். சிறந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் எலுமிச்சம்பழம். எவ்வளோ விஷயத்துக்கு இது பயன்படுது அந்தளவுக்கு எனக்கு தெரியல. இருந்தாலும் எலுமிச்சம்பழம் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக். நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறோன்னா, எத்தனையோ விசேஷங்களில் அதிகமாக பார்க்குறோம், வைக்கிறோம். எலுமிச்சம்பழம் ஒரு பாமர மக்கள்லேருந்து இப்போ பெரிய ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற வரைக்கும் எலுமிச்சம்பழங்கள் ஒரு மதிப்பு குறையாமல் இருக்குன்னா அதில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் எத்தனையோ நோய்களை குணமாக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய தகவலில் சந்திக்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல்.